வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு சென்ற பாஜக நிர்வாகி, மாநில மகளிரணி தலைவர் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து சிம்மக்கல் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான 5 இடத்திலும் அவரது மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக பிரமுகர் குஷ்பு, மணிப்பூர் பிரச்சனையில் பாஜக குரல் கொடுக்கவில்லை என கேட்கப்பட்ட கேள்விக்கு, மணிப்பூர் பிரச்சனையும் பாலியல் விவகாரமும் ஒன்று கிடையாது என்றும், மணிப்பூரில் எல்லை மீறிய பிரச்சனைகள் உள்ளது கூட தெரியாமல் திமுகவினர் பேசுவதாக தெரிவித்தார். மேலும் மணிப்பூர் பிரச்சனை தெரியாமல் பேசும் முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்தில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு குரல் கொடுக்காதது ஏன் என குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணாமலை உறவினர் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையை திசை திருப்பவே தன்னை தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு போராட்டம் நடத்தியதாக கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றஞ்சாட்டியுள்ளார். வீரமங்கை வேலுநாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி நடிகரும் தவெக தலைவருமான விஜய், பனையூரில் உள்ள கட்சிக் கழகத்தின் தலைமை செயலகத்தில் வேலுநாச்சியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர், பெண்ணுரிமை போற்றுவோம், பெண்களின் நலன்கள் காப்போம், பெண்களின் பாதுகாப்பிற்கு எப்போதும் அரணாக இருப்போம் என்று உறுதியேற்போம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில், அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்கப்பட்டது. சென்னை விமான நிலையம் வந்த சரத்குமாரிடம் தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்தவர், இதுபோன்ற செயல்களுக்கு தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டதே காரணம் எனவும், போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே பாலியல் குற்றங்கள் நடக்காமல் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் கடந்த சில நாட்களாகவே கடும் மூடுபனி நிலவி வருவதால் ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா உள்ளிட்ட பல விமான நிறுவனங்களின் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் டெல்லியிலிருந்து புறப்படும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. நாடு முழுவதும் 440 மாவட்டங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலான நைட்ரேட் நிலத்தடி நீரில் கலந்திருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. கர்நாடகா தலைநகரான பெங்களூருவில் ஏராளமான ஐடி நிறுவனங்கள் உள்ளதால் பணி நிமித்தமாகவும் சொந்த பணிகளுக்காகவும் ஏராளமானோர் வந்து செல்வதால் 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சராசரியாக 20 நிமிடங்கள் 10 நொடிகள் ஆவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியர்கள் தங்கள் பட்ஜெட்டில் கணிசமான பகுதியை பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் பானங்களுக்காக செலவிடுகிறார்கள் என அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. உதகையில் அவலாஞ்சி, தலைகுந்தா, காந்தாள் பகுதிகளில் இன்று காலை முதல் கடும் உறை பனி பெய்ததால் வாகனங்கள் புல்வெளிகளில் படர்ந்துள்ள பனிகளை மக்கள் கையில் எடுத்து விளையாடி வருகின்றனர். கர்நாடகா, தமிழக பகுதிகளில் மழை பெய்து வந்ததால் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து 3500 கன அடியாக வந்த நிலையில் தற்போது 2000 கன அடியாக குறைந்துள்ளது. பீகார் சட்டசபை தேர்தலை யார் தலைமையில் சந்திப்பது என்பது தொடர்பாக ஐக்கிய ஜனதாதளம், பாரதி ஜனதா இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில், நிதிஷ்குமாரை இந்தியா கூட்டணிக்கு மீண்டும் வருமாறு ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அழைப்பு விடுத்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி விமான கண்காட்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான கண்காட்சி நடைபெறும் 5 நாட்களும் காலை, மதியம் என 2 முறை விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை இந்திய ராணுவ அதிகாரிகள் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் புலடன் நகர் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அப்பகுதியில் இருந்த வணிக வளாகத்தின் மேற்கூரை மீது மோதிய விபத்தில் விமானத்தில் பயணித்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 18 பேர் படுகாயமடைந்தனர். பீகாரின் மேற்கு சம்பாரன் மாவட்டத்தில் ரயில் தண்டவாளத்தில் காதில் இயர்போன் அணிந்து 3 வாலிபர்கள் பப்ஜி விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது ரயில் மோதியதில் 3 பேரும் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். வரும் 19ஆம் தேதி வாஷிங்டன் மாகாணத்தில் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் முன் பிரம்மாண்ட பேரணி நடத்த டொனால்டு டிரம்ப் திட்டமிட்டுள்ளார். இந்த பேரணியில் சுமார் 20,000 பேர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா சிட்னி டெஸ்ட் போட்டியில் இருந்து திடீரென விலகியுள்ளார். தென் அமெரிக்காவின் மேற்கில் அமைந்துள்ள சிலி நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 6.1 பதிவாகியுள்ளது.
இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-இன் டாப் 20 செய்திகள்.